என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 13ஆம் தேதி காலையில் எல்லா மகளிருக்கும் அவங்க வங்கியில் 5000 ரூபாய் தமிழக அரசு மூலிமா செலுத்தப்பட்டது. இந்த நிதி எங்கேருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்படும் போது ஆதிதிராவிட நலத்துறையிலிருந்து இந்த நிதியை எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்திக்கிறாங்க என்பது தகவல் உரிமை சட்டம் மூலிமா தெரிய வந்துள்ளது. 2024 3580 கோடி மேல் நிதியை எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 2024-25 அப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறாங்க, 4416 கோடிக்கு மேலே எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 2025 இந்த 2026ஆம் ஆண்டுக்கான நிதி எடுத்தது 4417 கோடிக்கு மேலே எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எந்த பணம்னா ஆதிதிராவிட நலத்துறை மக்களுக்கு மேம்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டிய இந்த பணத்தை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த 3 ஆண்டுகள் மட்டுமே இவங்க எடுத்து பயன்படுத்திய பணம் எவ்வளோ வருதுன்னா 12,415 கோடி 53,68,000 ரூபா கணக்கு போட்டால் வருது. இது பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா பெறப்பட்ட தகவல். இந்த பணம் தான் எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மூலமா வந்தது மட்டும்தான். அது இன்னும் எந்த இதுக்கு அவங்க எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது நம்ம விசாரிக்கும் போது தான் தெரியும். அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை எப்படி எடுத்து பயன்படுத்தலாம் அரசாங்கம், இந்த மக்களுக்காக செலவிட வேண்டிய தொகை இது. ஏன்னா இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மக்கள் கீழ்நிலையும் இவங்க உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் என்பதற்காக தான் ஆதிதிராவிட நலத்துறை வாரிய நலத்துறை மூலிமா மத்திய அரசாங்கம் இந்த மக்களுக்காக ஒதுக்கி இந்த மக்களுக்காக மேம்பாட்டத்துக்காக செய்ய வேண்டிய நிதியாக வருஷம் கொடுக்கின்ற நிதி இது. இந்த நிதி இந்த மக்களுக்கு பயன்படுத்தாமல் இதெல்லாம் இப்படி போன்ற பிற இதுக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அரசாங்கம். செல்லுக்குரிய நிறுவனரும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயகருடைய பேருடைய தலைவரும் ஜனபத்திரிகை ஆசிரியருமான ஐயா ஜேபி நாகபூஷணம் அவர்களை பேச அவருடைய கருத்து கூற அழைக்கிறோம். அனைவருக்கும் ஜெய்பீம் நம புத்தாயா. இந்த மேட்ரை ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ மட்டும் இல்லை, கலைஞர் ஆட்சி காலத்திலேருந்தே இது தொடர்ந்து வருகிறது. எங்கள் சமுதாயத்தின் முன்னோடிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த காலத்தில் ஜெமினி பிரிட்ஜு கட்டினாங்க. அந்த பிரிட்ஜு கூட நம்ம பணம் தான் எடுத்து செலவு பண்ணிக்கிறாங்க கலைஞர். அப்போ சில பேர் கேட்டாங்களாம், ஐயா அவங்க பணமெல்லாம் எடுத்து நீங்கள் ஜெமினி பிரிட்ஜு கட்டுறீங்களேன்னா ஐயான்னு கேட்டால் அவங்க கூட நடக்கிறாங்க இல்லையா, அதனால தான் அந்த பணம் எடுத்து செலவு பண்ணான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அரசாங்கம் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது வெளியே, அந்த பணம் செலவு பண்ணலன்றாங்க. எவ்வளோ அநியாயமாக இருக்கு பாருங்க. இது உறுதியாக ஆர்டிஐ கொடுத்த லெட்ரு. ஆர்டிஐயில் மிக தெளிவாக அவர் சங்கர் என்பவர் அட்வொகேட்டு, அவர் முதல்ல கேட்டால் ஃபஸ்ட்டு கொடுக்கலையா ஆர்டிஐயில், அதுக்கப்புறம் SC/ST ஆக்ட் காட்டி ஃபைட் பண்ண பிறகு அந்த பதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மாதிரி சாதாரண மக்களால் அது இருக்காது தகவல். அவர் மூலமாக இப்போ இந்த தகவல் வெளியே வந்தது, இல்லைன்னா இருக்காது, யாருக்கு தெரியாது இந்த மேட்ரு. இது கடந்த 3 ஆண்டுகளாக இதே நடைபெற்று வருகிறது. யார் பணம் யார் கொடுக்கறது? இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களா, நான் இந்த சமுதாயம் இப்படியே இருக்கணும், இந்த சமுதாயம் வளரக்கூடாது என்ற ஒரு இவங்களுடைய நினைப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே விஷயம் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது, இவங்க இப்படியே வாழணும் இப்படியே சாகணும்னு தான். இப்போது முந்த நேரத்து ஒரு ஏரியா நகரப்புறத்தில் ஒரு ஏரியாவுக்கு போனோம். அந்த ஏரியாவில் மண்ணும் குழியும் குண்டுமாக இருக்குது. அந்த தெருவு ஒரு காரியத்துக்கு போனோம் நாங்கள். அந்த மாதிரி தெருவுகளில் ரோடு போடலாம் இல்லை,
நிறைய நிறைய இடத்துல இப்போ கூட பாத்ரூம் இல்லை நம்ம குடிசை பகுதிகளில். அதெல்லாம் பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம், ஸ்கூலு டெவலப் பண்ணலாம், பசங்களுக்கு எஜுகேஷன் கல்வியில் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் வருதில்லை எஸ்சி மக்களுக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எத்தனையோ விஷயம் செய்யலாம். ஆயிரக்கணக்கில் கோடிகள் வந்து அவங்க பணம் எடுத்து மாற்று திட்டங்களுக்கு செலவு செய்கிறாங்க. கேட்டு அவங்க கூட வாங்குறாங்களான்றாங்க. அவங்க ஃபுல்லாக வாங்கலையே. இப்போது 2 லட்சத்துக்கு ஏதோ டார்கெட் வச்சுருக்கீங்க. இன்கம் டேக்ஸு 2 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்களுக்கு இல்லைன்னு. ஆனால் ஷெட்யூல்டு இன மக்கள்ல 2 லட்சத்துக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க, 1000 கணக்கில். அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. இப்போ நம்ம எங்களுக்கு பணம் எடுத்துட்டு எங்களுக்கே கொடுக்கல. இப்போ என் குடும்பத்துக்கு வரல. கேட்டால் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறான்றாங்க. ஆமாம், ஐடி ஃபைல் பண்ணுறதா. இப்போ எங்கள் பணம் எங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா இப்போ எஸ்சி மக்கள் பணம் எஸ்சி மக்களுக்கு முழுசாக கொடுக்கலையே, அது இல்லையே. அதாவது செய்திருந்தால் ஒரு சந்தோஷமாக பரவாயில்ல, எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். அதில் பாதி பேர் கொடுத்து மற்ற எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து இந்த பணம் செலவு பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமே இல்லை. இப்போது அம்பேத்கர் ஏது சட்டத்தின் மூலமாக அந்த ரிசர்வேஷன் தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ கூட இதை பற்றி சிந்திக்கவே இல்லை, பேசலை, இதை பற்றி வாயே திறக்கலை. சரி, சமுதாய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அவங்களும் கேட்கல. இல்லை, அவங்களும் கேட்கல. சரி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர் ஒரு ரெக்கக்னைஸ்டு எஸ்சி லேட்டர்னு ரெக்கக்னைஸ்டு. அவரை சொல்லிக்கலாம் நான் பொது தலைவரானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொது தலைவரானா உனக்கு என்ன பொது தொகுதி தேர்தலில் நீ எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம். ரிசர்வேஷன் தொகுதியில் தானே உங்களுக்கு தராங்க. அப்போ நீ வந்து இந்த தலைவர் தான். நீ பேசுகிறப்ப மட்டும் அம்பேத்கர் படம் வச்சுக்கிற, பின்னால் புத்தர் படம் வச்சுக்குவாங்க. ஆனால் சொல்கிறது மட்டும் பொது தலைவர். அவர் கூட இதை பற்றி இது வரலாம் கேட்கல. அந்த மாதிரி இருந்தால் எப்படி இந்த சமுதாயம் உருப்படும் சொல்லுங்கள். மக்களாவது நீங்களே சிந்திச்சு, எதிர்கட்சிகளெல்லாம் யாருமே சரியாக இதை பற்றி பேசலை. எதிர்கட்சிகள் பேசணும், அண்ணாமலை பேசணும், செவ்வளோ பேர் இருந்தாலும் பேச மாட்டார். ஏன்னா இது ஒரு அடிமை கூட்டம், இது ஒரு அடிமை கூட்டம். எல்லா இடத்துல அடிமை கூட்டங்களாக இருக்கிறாங்க. போய் ஜெகன் பேசியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வீடியோ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சங்கர் சார் வந்து ஜிஆர்டிவியில் பேட்டி ஃபுல்லாக அந்த லெட்டரே காட்டினார், அந்த ஆர்டி லெட்ரு. அப்போ தான் புரிஞ்சுது உண்மை இதுன்னு. அது வரல, நாங்களே நம்பலை. இந்த மாதிரி இருந்தால் அரசாங்கம் என்ன பண்ணுறது, மக்கள் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, இவங்க இப்படி போன ஏடிஎம்கேனா அவங்க இதே மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சிலர் கோட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க தாட்கோ பணம். அதெல்லாம் நாங்கள் டிவியில் நம்ம வீடியோவில் பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆட்சியாக வந்த பிறகு எல்லாமே இப்படியே இருக்கிறாங்க. இந்த மக்கள் இப்படியே இருக்குனாங்க ஒரு நிலவரம் தான் அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க, தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதில் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் ஷெட்யூல்டுடைய அமைப்பாளருமாகிய சேவரத்ன ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்வார். ஜெய் பீம், ஜெய் புத்தா. தற்காலிகமாக ஒரு 2-3 நாளுக்கு முன்ன தமிழக அரசு மகளிருக்கு 5000 பேங்க்கில் உடனே போட்டுருக்காங்க. அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அரசாங்கத்தை எப்படி கொடுத்தாங்க என்று ஐயா சங்கர் ஐயா வந்து ஆர்டிஐயில் போட்டு எடுத்துருக்கிறாங்க. அது எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆதி திராவிடத்தில் மக்கள் பணம், பழங்குடிக்கு வாழ மக்கள் பணம். அந்த பணத்தை எல்லாம் இந்திய அரசு ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடிக்கு மக்களுக்காக வீடு கட்டுவதற்கும் சுய தொழில் செய்வதற்கும் தாக்கோ மூலியமாக பணம் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல இந்திய அரசு நம்மளுக்கு பணம் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து எங்கள் மக்களுக்கு செலவு செய்யாமல் பொதுவாக கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தில் என்று அந்த பணத்தை எடுத்து எங்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்க விடாமல் அடிமையாக இந்த திராவிட கட்சிக்காரங்களாம் எங்களை இன்னும் நீங்கள் வந்து மேலே மேலே உயரப்படுக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடாது, எந்த பள்ளிக்கூடம் எத்தனையோ பள்ளிக்கூடம் இருக்குது, அது சீர்திருத்தம் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தை முடிக்கிறாங்க. அங்கே இருக்க ஹாஸ்டலுங்க, எஸ்ஐசி ஹாஸ்டலுக்கு சரியான உணவு இல்லை, அதெல்லாம் போட முடியாதது. இங்கே பெண்கள் உதவி திட்டம் என்று அந்த எங்களோட பணத்தை எடுத்து மாதம் 1000 ரூபான்னு சொல்லி இப்போ திடீர் தேர்தல் முன்னிட்டு
5000 ரூபாய் மொத்தமாக மக்களுக்கு எடுத்து இருக்கிறாங்க. இதை வந்து தமிழக அரசு மக்கள் புரிஞ்சுக்கணும். எங்களோட பணம் இது, ஆதிதேவரோட பணம், பழங்குடியோட பணம். இதுக்கு வந்து கல்விக்கு யூஸ் பண்ணலாம், சில மருத்துவமனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ எங்களுக்கு சேரி பக்கத்தில், கிராமம் பக்கத்தில் குடிசைகள் அது வீடு கட்டி தரலாம். அந்த திட்டத்தெலாம் யூஸ் பண்ணாமல் இந்த அரசாங்கத்தை இன்னும் எங்களை வந்து நசுக்கி கொண்டு இருக்கிறது. இதை வந்து இந்திய அரசு நாங்கள் வந்து இதை எங்களோட பணத்துக்கு நியாயம் வழங்கணும். அதே போல் இந்திய அரசு கூட நம்ம திராவிட கட்சி கூட நிறைய பேர் வந்து நம்மளோட அமைப்புகளாக இருக்கிறாங்க. அந்த அமைப்புகளாக சேர்ந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கைக்கூலியாக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து மக்களை வந்து ஏமாற்ற போக்கு தான் இது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், எங்களோட பணம் இது, இதை வந்து வீணாக படுத்தக்கூடாது. பஞ்சமி டிவி நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்குது. அவருக்கு இந்த நேரத்தில் பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டு காலம் மட்டுமே 12,415 கோடிக்கு மேலே இந்த அரசு எடுத்து செலவு செஞ்சிருக்கு. எதுக்காகனா இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு பொது திட்டம். அது பொது திட்டத்துக்கு எக்காரணத்தை கொண்டு இது போன்ற ஆட்சி நலத்துறையிலேருந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் இது எந்த ஆட்சியாளரும், முன்ன இருந்த ஆட்சியாளரும் இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஆட்சியாளர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மதிக்கிறதே கிடையாது. அவங்க இந்த இடத்துல இருந்து எடுத்து செலவு பண்ணுறத இன்னை வரைக்கும் அவங்க வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது. ஆனால் வருஷம் இந்த நிதிக்கான இந்த மக்களுக்காக பயன்பட வேண்டிய இந்த தொகை பயன்படுத்தாமைய இது போன்ற பொது நலனுக்கான திட்டங்களுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு மீதி எடுத்து ரிட்டர்ன் அனுப்புகிற சூழ்நிலையை வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக இந்த திராவிட அரசுகள் செஞ்சு கொண்டிருக்குது. இதனால என்னன்னா இந்த மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு சாதாரணமாக தாட்கொலை போயிட்டு ஒரு ஆட்டோ வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை அவங்களுக்கு தொழில் முனைவு திட்டத்து மூலமா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு லோன் கேட்டாலோ வங்கியில் லோனுக்கு கொடுக்குறதே கிடையாது. பேருக்கு தாட்கள் வந்து பேருக்கு தான் இருக்குதே தவிர, ஆனால் இதால் செயல்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பலன் அடைஞ்சவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்கு முன்னாடி இப்போ ஆன்லைன் சிஸ்டம் வந்து அப்புறம் இது வந்து பணம் ரிட்டர்ன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கருடைய ராஜ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா தாட்கள் செயல்பட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் வச்சுக்கின்னு சும்மா யாரும் அறியாத சில பேர் வச்சுக்கின்னு அவங்க மூலியமா போட்டு இந்த கடனை எடுத்து அபேஸ் பண்ண வேலைலாம் நிறைய நடந்துருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு அரசாங்கமே இப்படி பண்ணுற வேலை எடுத்து செய்யும்போது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இன்னும் இந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக தான் வருஷம் இந்த நிதி மத்திய சர்க்கார் நமக்காக ஒதுக்குற நிதி. இந்த நிதியை வந்து இந்த மக்களுக்கு பயன்படுத்தாம பொது நிவாரணத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் இந்த மக்களுக்கான திட்டமா இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஆனா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வாழ்ந்துங்கிற மக்கள் இருக்கிறாங்க. அந்த வீடு இன்னைக்கு எடுப்பாங்களா நாளைக்கு எடுப்பாங்களான்ற பயத்துல வாழ்ந்துங்கிறாங்க இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரம் மூலமா நல்ல இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு விற்கிறீங்க. ஆனா அந்த இடத்த 2015 இதே நேஷனல் SC/ST ஆணி மூலியமா ஒரு மீட்டிங் இங்கே சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் நடக்கும்போது கூட அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய பதிவு செஞ்சுருக்கிறோம். அதுமாரி அடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கி அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த மக்களுக்கு நீ எங்கேயோ செம்பஞ்சேரியும் பெரும்பாக்கமும் கண்ணகி நகரில் போயிட்டு அவங்கள வாழ்விடத்தில் அமைக்கிறத விட்டுட்டு இதே இடத்துல இங்கே சென்னையில் மத்தியிலே இவங்களை இந்தமாரி இடத்த இந்த நிதி மூலியமா வாங்கி செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களே கூட வாய் அறிக்கை தந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ணலான்னு கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2015 கூட்டத்தில் நடக்கும்போது நான் அந்த என்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்யும் போது அவங்க அதை தெரிவித்தாங்க. ஆனால் இதுபடி எந்த ஒரு நலன் திட்டத்திற்கு எது இந்த தொகையை பயன்படுத்தாமல் இது போன்ற சில இதுமாரி விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துது இது முற்றிலும் நாங்கள் வந்து எங்கள் இயக்கங்கள் சார்பாக நாங்கள் உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது போன்ற செயல்கள் இருக்கக்கூடாது. இன்னும் இந்த மக்களுடைய வளர்ச்சி பணி இன்னும் பின்தங்கி இருக்குது. ஆமை வேகத்தோட இல்லை, செத்து போச்சுன்னே சொல்லலாம். அந்த நிலையில தான் இருக்குது. ஆனால் இருந்தும் இந்த மக்களுக்கான மேம்பாட்டு இந்த ஆதின நலத்திலிருந்து எந்த ஒரு கணிசமான ஒரு நலனும் கிடைக்கல அப்படின்றது தான். ஆனால் இந்த மக்களை வஞ்சிக்கின்ற அரசா ஒவ்வொரு அரசு இருக்குது. தயவுசெய்து இந்த செயலை விட்டுடணும். இனிமேமாவது நமக்கான அரசா செயல்படுற அரசை நம்ம கொண்டு வரணும். நம்முடைய உரிமைக்காக இதெல்லாம் நம்முடைய உரிமை. இந்த உரிமைக்காக நம்முடைய குரல் ஒலிக்கணும். சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் என கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே
மற்றும் பஞ்சமன் டிவியாக மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.